வாங்கம்மா இன்னைக்கு சாட்டர்டே சமையல வெஜ் மலைப்பாம்பு மசாலா ஃப்ரை எப்படி பண்றது பார்ப்போம். இதுக்கு மயக்க நிலையில இருக்கிற மலைப்பாம்பை பிடிச்சி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயில தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த மலைப்பாம்பை இறக்கி விட்டுங்கம்மா. மலைப்பாம்புக்கு குளிர் எடுக்காம இருக்க இந்த மாதிரி அப்பப்போ கரண்டியை வச்சு பிரட்டி போடுங்க. பிரட்டி எடுத்த மலைப்பாம்பை இந்த மாதிரி ஒரு கூடையில போட்டு இந்த மீனெல்லாம் அதுக்கு மேல இருக்கிற ஃபின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான்மா. இந்த மலைப்பாம்பு மேல இருக்கிற ஃபின்ஸையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அதோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம கிளீன் பண்ணுங்கம்மா. எதுக்குன்னு நான் கடைசியா சொல்றேன். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற இந்த ஃபிளஷ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கறிக்கல்ல கொத்து கறி போற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொத்தி எடுங்கம்மா. இதை ரெடி பண்ணி சைட்ல வச்சுட்டு நீங்க அல்சர் பேஷண்டா இல்லனா 30 பல்லு பூண்டும் 30 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்குங்க. அது கூட உப்பு போட்டு கூடவே ஒரு கரம் மசாலா 4 கிலோவும் சேர்த்து இது கூட ஒரு பெரட்டி எடுங்க. இதை பெரட்டும் போது நீங்க இப்படிதான் கால் விரிச்சு பெரட்டணும்னு அவசியம் இல்ல. உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்குங்க. அந்த ஸ்கின்னை சேதப்படுத்தாம எடுத்து வைங்க சொன்னல. இப்ப என்ன பண்றீங்கன்னா அதோடைய ஃபிளஷ் எடுத்து அதோட ஸ்கின்னுக்குள்ளே வச்சு நல்லா தச்சு வைங்க. இந்த மாதிரி இந்த பலூன் வியாபாரினா ஒரு பலூன் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கா. இப்ப என்ன பண்றீங்க, ஆல்ரெடி வீட்டுல கோழிக்கறியோ இல்லனா சாதாரண குழம்பு வெந்திருந்தாலோ அதுல வந்து இந்த மலைப்பாம்பை இறக்கி விட்டுருங்க. அது கூடவே மிச்சம் மீதி இருக்கிற இந்த ஃபிளஷையும் அப்படியே போட்டு விட்டுருங்க. சரியா 27 நிமிஷம் டம்மு போட்டு மூடி வச்சு திறந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சுவையான வெஜ் மலைப்பாம்பு மசாலா ஃப்ரை. இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே நீங்க வர விருந்தாளிக்கோ இல்லனா நீங்களோ சைட்ல இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஷவர்மா ரோல் மாதிரி பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா. இப்ப கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? காத்து, இயற்கை, இது கூட வெஜ் மலைப்பாம்பு மசாலா ஃப்ரை. அப்படியே சைட்ல சாஸ் வச்சு சாயங்கால நேரத்தில் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பை பை.